Friends, good morning to all. Today class is Unit 7 Anti-Colonial Movement and British of Nationalism. So this topic are continued. So yesterday I talked about this lesson. So suspense of rebellion, causes of failure, and India became a crown colony, changes in the administration. This topic of yesterday class I teach. Today I will continue the topic Peasant Revolt under Crown. ஸோ பிரிட்டிஷ் ஆட்சி கீழே விவசாயிகளோட என்னென்ன புரட்சி பண்ணாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இண்டிகோ ரிவால்ட் 1859 to 60. ஸோ கருநீல சாயம், இண்டிகோ மீன்ஸ் என்னது, கரும் நீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இண்டிகோ. ஸோ அந்த கிளர்ச்சியை வந்து செஞ்சாங்க. யார் எப்போ நடந்தது அப்படின்னா 1859 to 60 வந்து நடந்தது. Before synthetic dyes were created, natural indigo dye was highly valued by the cloth makers around the world. Many European employees passion to grow the indigo, which was processed into dye at the planters' factories. The dye was then exported to Europe. The plantations were forced to grow the crop. The British planter gave the cultivator as cash advance to help pay from the rent of the land and other costs. This advance needed to be rapid with interest. The planter forced the plantation grow indigo rather than food crops. At the end of the section, the planter paid the cultivator low price for the indigo. Moreover, the small amount the plantation earned was not encouraged to pay back the cash advance with interest. So they fall into debt. However, the plantation agents would be forced to enter into another contest to grow indigo. The plantations were never able to clear the debts. Debts were often passed from father to son. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ செயற்கையாக வந்து இந்த இண்டிகோ உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி இயற்கையாக வந்து என்னென்னா இந்த இண்டிகோ அப்படின்றது உலகம் முழுவதும் வந்து இருந்தது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆடை தயாரிப்பாளர்கள் வந்து பெரிதும் வந்து இந்த இண்டிகோவை வந்து மதித்து போட்டிருந்தாங்க. ஸோ அது இல்லாத பல ஐரோப்பியர்கள் வந்து இண்டிகோவை வந்து பயிரிட இந்திய விவசாயிகள்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இண்டிகோ பயிரிடுங்க அப்படின்னு சொல்லி ஐரோப்பியர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திய விவசாயிகளை வந்து அமர்த்தினாங்க. அது என்னென்னா, ஐரோப்பிய விவசாயிகள் வந்து இந்திய விவசாயிகள் வந்து இதில் அனுப்பினாங்க. அதனால் சாய தொழிற்சாலை அப்படின்றது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ நூல் ட்ரெஸ்ஸுக்காக வந்து சாயம் போடுறதுக்காக தொழிற்சாலைகள் வந்து அமைக்கப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சாயம் வந்து ஐரோப்பியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்றுமதி செஞ்சாங்க. ஓகேவா? ஸோ ஏற்றுமதி செஞ்சனால விவசாயிகள் வந்து இந்த பயிரை வந்து பயிரிடுறதுக்கு வந்து நிர்பந்தப்படுத்தப்பட்டாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து கல்டிவேட் பண்ணி தரணும், எங்களுக்கு வந்து இந்த இண்டிகோ அப்படின்ற பயிரை வந்து விவசாயிகள்கிட்ட வந்து பயிரிடும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பயிரிடுவதற்காக நிலத்துக்கான வாடகை மட்டும் வந்து தந்தாங்க. இப்போது இதர செலவுகளை வந்து சமாளிப்பதற்காகவும் அவங்க வந்து ரொக்க பணம் வந்து கொடுத்து உதவுனாங்க. பணம் கொடுத்து பயிர் வாடகைக்கு மட்டும் பணம் கொடுத்தாங்க. அதே மாதிரி மற்ற செலவுகளை சமாளிக்கிறதுக்காக முன்பணம் வந்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணால் முன்பணம் வந்து என்னென்னா அவங்களால திருப்பி வந்து வட்டி செலுத்தணும் அப்படின்ற நிலமை வந்துருச்சு. ஸோ திருப்பி செலுத்த வேணும் அப்படின்னா அவங்க வந்து உணவு தானிய பயிர்களுக்கு பதிலாக வந்து இண்டிகோ பயிரை மட்டும்தான் பயிரிடணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு வந்து வலியுறுத்தினாங்க. யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள். ஸோ மற்ற ஃபுட் கிராப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பயிரிடக்கூடாது, வெறும் இண்டிகோ பயிரை மட்டும்தான் வந்து நீங்கள் பயிரணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. ஸோ அதனால் பருவத்தோட இறுதியிலேருந்து இந்த இண்டிகோ பயிர் வந்து மிக குறைந்த விலையில் வந்து விவசாயிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர் முகவர்கள் வந்து வாங்கிட்டாங்க. கம்மி விலை கொடுத்து இந்த இண்டிகோ பயிர்களை வந்து வாங்கிட்டாங்க. அதனால் குறைந்த தொகையினால் அவங்களுக்கு என்ன பண்ண வாங்கிய முன்பணத்தை மட்டும்தான் வந்து செலுத்த முடிஞ்சது. ஸோ திரும்ப செலுத்த முடியாத
கொஞ்சமாக தான் பணம் செலுத்த முடிஞ்சது. மீதி முன்பணத்தை வந்து செலுத்த முடியாததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா கடனில் மூழ்கிட்டாங்க. அவங்களால வட்டி மட்டும்தான் செலுத்த முடிஞ்சது, பணம் திரும்ப வந்து செலுத்த முடியல. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து கடன் நிறையா இருந்துச்சு. ஸோ லாபம் கிடைக்காத நிலையில் இந்த இண்டிகோ பயிர் அப்படின்றது ஒரு ஒப்பந்தம் வேறு ஒப்பந்தம், இந்த இண்டிகோ பயிருக்காக ஒப்பந்தம் போடலாம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து நிர்பந்தப்படுத்தினாங்க. ஸோ அதனால் வங்கி கடனை வந்து திரும்ப செலுத்த முடியாதனால தாங்களே என்ன பண்ணனா தந்தை வாங்கிய கடனை வந்து அவங்க மகன் தான் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்பா வாங்கின கடனை மகன் தான் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. So the Indigo Revolt began in 1859. The rebellions began as a strike as the peasants of a village in Bengal. Noida district refused to grow any more indigos. The movement quickly spread to the other indigo growing districts of Bengal. The revolt then turned violent. The peasants, both Hindus and Muslims, participated in this revolt, and women armed with pots and pans fought alongside the men. Indigo journalists in Calcutta wrote articles about the brutality of these planters. The 1860 play Nil the Bond, Mirror of the Indigo by Dan Bandra Mitra did much to draw attention in India and Europe to the plight of these indigo growers. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இண்டிகோ ரிவால்ட் அப்படின்னு இந்தியா 1859 வந்து தொடங்குனுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேலை நிறுத்த வடிவில் வந்து இந்த போராட்டம் வந்து தொடங்குனுச்சு. ஸோ வங்காளத்தில் நாடியா அப்படின்ற மாவட்டத்தை கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இனிமேட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் இண்டிகோ பயிரை வந்து பயிரிட போவதில்லை அப்படின்னு சொல்லி வேலை நிறுத்தத்தில் வந்து மறுத்து வேலை நிறுத்தல் வந்து ஈடுபட்டாங்க. அதனால் அந்த இண்டிகோ பயிர் வந்து வங்கத்தில் மற்ற மாவட்டம் ஃபுல்லாக வந்து பரவணுச்சு. ஸோ இதனால் என்னாச்சு, இது வந்து ஒரு வன்முறையாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்து முஸ்லீம் விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த போராட்டத்தில் வந்து பங்கு பெற்றாங்க. குடங்கள், உலோகத்தட்டுகள், அப்புறம் ஆயுதங்களை ஏந்தி பெண்களும் வந்து ஆடவரோடு சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த போராட்டத்தில் வந்து ஆண்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் பண்ண கொடுமையாக வந்து என்ன பண்ணாங்கன்னா கல்கத்தாவில் வந்த இந்திய பத்திரிகையாளர்கள் வந்து எழுதினாங்க. ஸோ நிலாம் தர்பா அப்படின்றவர் தான் வந்து இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்ற தலைப்பில் வந்து ஒரு நாடகத்தை வந்து தீபந்த் மத்ரா அப்படின்றவங்க வந்து எழுதினாங்க. ஸோ இந்தியாவில் ஐரோப்பியர்கள் வாழ்ந்த மக்களிடம் வந்து இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனை வந்து கவனத்தில் கொண்டு போகிற மாதிரி இருந்தது இந்த நாடகம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? இண்டிகோ ரிவால்ட் புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா டெக்கான் ரியோட். ஸோ என்ன அப்படின்னா தக்கான கலவரம் 1875 நடந்தது தான் வந்து என்ன அப்படின்னா டெக்கான் ரியோட். Heavy taxation reigned agriculture. Feminine death increased in the first record incident of the rioting against the moneylender in the Deccan was in May 1875 in Supa, a village near Pune. Similar cases of riots were reported from close to 13 villages in Pune and Ahmednagar. The rioting was directed mostly at the Gujarat moneylenders. Under British rule, peasants were forced to pay revenue directly to the government. Also, under a new law, moneylenders were allowed to attach the mortgaged land of these defaulters and auction it off. This resulted in a transfer of lands from the cultivated to the non-cultivating classes. Trapped in this various circle of debit and unable to pay the outstanding amount, the peasants was forced to abandon cultivation. ஸோ என்னென்னா தக்கான கலவரம் இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா 1875 வந்து ஆரம்பிச்சது. ஸோ எதுக்காக இது ஆரம்பிச்சது அப்படின்னா வேளாண்மை பொருட்களை வந்து அதிக வரி விதிப்புனால் வந்து அது பாதிச்சுது. ஸோ அதனால் பஞ்சாபில் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் வந்து அதிகமாக இருந்தது. அதனால் 1875 ஆண்டு மே மாதத்தில் வந்து டெக்கான் ரியோட் அப்படின்றது வந்து
வட்டி பணம் வாங்குவோருக்கு வந்து எதிரான ஒரு கலவரமாக வந்து இது ஆரம்பிச்சது. இது பூனேக்கு பக்கத்தில் உள்ள சுபா அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் ஃபஸ்ட்டு இதுக்கான கலவரம் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பூனா, அகமத் நகர், அப்புறம் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 30 கிராமங்களில் வந்து இந்த கலவரம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குஜராத்தில் வந்து வட்டி பணம் வாங்குவோருக்கு குறிவைத்து தான் வந்து இந்த கலவரம் வந்து பெரும்பாலும் வந்து அரங்கேறியது. ஆங்கிலேய ஆட்சியின் கீழே வந்து விவசாயிகள் வந்து நேரடியாக வருவாயை வந்து அரசுக்கு செலுத்தணும். ஸோ விவசாயிகள் நேரடியாக அரசுக்கு தான் வந்து வரி செலுத்தணும். புதிய சட்டப்படி வந்து நிலத்தை வந்து அடமானம் வந்து வச்சு கடன் வாங்குவதோ, அந்த நிலத்தை வந்து எடுத்துக்கொள்வதோ வந்து ஏழை விட்டு கடன் தொகையை வந்து எடுத்துக்கொள்வதோ வந்து அனுமதி வந்து கிடைக்கிறது அப்படின்னு விவசாயிகள் வந்து யார் சொன்னாக்கா, ஆங்கிலேய அரசு வந்து சொன்னிச்சு. ஸோ அதனால் நிலம் உழாத வர்க்கத்தினரிடம் வந்து நிறைய பணம் வந்து கைமாறப்பட்டது. ஸோ அதனால் கடன் அப்படின்ற மாய வலையில் சிக்கி விவசாயிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிலுவைத் தொகை செலுத்த இயலாதனால பயிரிடுதலையும் வந்து விவசாயத்தையும் வந்து கைவிட வேண்டிய நிலை வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து டெக்கான் ட்ரியோட். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, என்ன பார்த்தோம் அப்படின்னா டெக்கான் ரியோல்ட் இண்டிகோ ரியோல்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். டெக்கான் ரியோல்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் கிவ் த homework. The homework is discuss the causes of the revolt of 1857. These questions are homework and write it and send me in a WhatsApp group.